பரோட்டா. அதுக்கு 2 கப்பு மாவை 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பு, போதுமான அளவு உப்பு போட்டு நல்லா மெத்துன்னு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஈரத்துணி போட்டு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. தென் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், இந்த ஒரு வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம், சோப் பண்ண கொத்தமல்லி, இதில் மிளகாத்தூளுக்கு வந்து தனியாத்தூள் 2 மடங்கு, 1 மடங்கு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கு தூள். தென் மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய் கொஞ்சமாக பொடிச்சு நசுக்கி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டு கொஞ்சம், சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே அந்த பூரி மாவில் வச்சு, சப்பாத்தி மாவில் வச்சு ஸ்டவ் பண்ணி பரோட்டா பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு எடுத்துட்டு இது கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கணும். உள்ள ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையவே பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த ஸ்டஃப்டு பரோட்டா திரட்டியாச்சு. இப்போ இதை தவாவில் போட்டு